ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதில் பாபாவின் சுபாவங்கள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து கேட்கலாம். அவை எல்லாம் அல்லாஹ். இங்கு அவை என்று ஸ்ரீ சாயிபாபா குறிப்பிடுவது இதர தெய்வங்களை. இதை ரோஹிலாவிடம் ஸ்ரீ சாயிபாபா குறிப்பிட்டார். கேள்வி: பாபா, தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? ஸ்ரீ சாயிபாபா பூரணத்துவம் அடைந்த மனோபாவத்தில் அவர் கூறிய இந்த பதில்: குணங்களற்ற பரிபூர்ணனான நிர்குணனானவன் நான். எனக்கு பெயர் கிடையாது, தங்குமிடமும் கிடையாது. மீண்டும் துவைத அல்லது இருவித மனோபாவத்தில் ஸ்ரீ சாயிபாபா பேசுகிறார். கர்மாவில் சிக்கி இவ்வுடலை அடைந்தேன். ஆக எனக்கு ஒரு பெயரும் வாசஸ்தலமும் கிட்டியது. என் பெயர் தேஹி, அதாவது உடலை உடையவன். வையகம் எனது இருப்பிடம். பிரம்மன் என் பிதா, மாயா என் மாதா. அவர்கள் இருவரின் சேர்க்கையால் நான் இவ்வுடலை பெற்றேன். இவ்வுலகம் மறையக்கூடியது, மாறுதலுக்கு உட்பட்டது. நான் பர்வர்திகார், அதாவது கடவுள். நான் வசிப்பது ஷீரடி மற்றும் எங்கும். என் வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள். ஆசிகள் வழங்குவதே என் தொழில். எல்லா பொருட்களும் என்னுடையவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் அளிக்கிறேன். கங்காபூர், பண்டரிபுரம் மற்ற எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன். இவ்வுலகின் ஒவ்வொரு துகளிலும் நான் உள்ளேன். இவ்வையகம் முழுவதும் என்னுள் அடக்கம். நீ வழிபடும் அல்லது வணங்கும் ஒருவரை பிடித்துக்கொள். ஆண்டவன் விரைவில் உன்னை காப்பார். சங்கர்ராவ் கவன்கரிடம் ஸ்ரீ சாயிபாபா கூறியது. அவர்களை தொந்தரவு செய்பவர்கள் பலர். அவர்கள் என்னுடன் இருப்பதால் அந்த தொந்தரவு அவர்களை பாதிக்கவில்லை. தொந்தரவு செய்தவர்களை கடவுள் தண்டித்து விட்டார். கவனி, ஆண்டவன் நல்லன செய்பவர்களுக்கு அருளுகிறார், தீயது செய்பவர்களை தண்டிக்கிறார். ஓம் சாய்ராம்.